ஒரு ஃபேக்ட்ரி ஒருத்தர் பாட்டில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. டெய்லி ஒரு 10,000 பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவார். டெய்லி ஒரு 500 பாட்டில் 600 பாட்டில் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். வேலையாட்களை கூப்பிட்டு திட்டிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி 600 பாட்டில் உடஞ்சிச்சு, இன்றைக்கி 500 பாட்டில் உடஞ்சிச்சு, இன்றைக்கி 700 பாட்டில் உடஞ்சிச்சு, உங்களுக்குலாம் பொறுப்பே இல்லை, என்ன தான் செய்கிறீங்க, 10,000 பாட்டில் செய்கிறீங்க, 700 பாட்டில் உடைக்கிறீங்கன்னு திட்டிக்கிட்டே இருப்பார் அந்த முதலாளி. எல்லாரையும் திட்டிட்டு உங்களெல்லாம் இனிமேல் சம்பளமே நான் கம்மி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த முதலாளி ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை தொழில் விஷயமா மனைவி கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் ஃபேக்ட்ரியை பார்த்துக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் 700 பாட்டில் உடையுது, 2வது நாள் 500 பாட்டிலாக உடையுது. ப்ரொடக்ஷன் என்னமோ 10,000 பாட்டில் தான் செய்கிறாங்க. ஆனால் உடையிற பாட்டில் ஃபஸ்ட் நாள் 700, அப்புறம் 500, அப்புறம் 400, அப்புறம் 300, அப்புறம் 200, அப்புறம் 100, அப்புறம் 50க்கு வந்துச்சு 10 நாளில். உடனே இவர் வராரு, ஊர்லேருந்து வராரு. என்னம்மா பாட்டில்லாம் எவ்வளோ உடையுது? என்னங்க ஒரு 30-40 தாங்க உடைஞ்சிது, 50க்குள்ளே தாங்க உடையுதுன்னு ஆச்சரியப்பட்டார். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வேலை வாங்குவோம், நமக்கு அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பொண்டாட்டிக்கு படிப்பறிவும் இல்லை, எப்படி பாட்டில் கம்மியாக உடையுதுன்னு சொல்லிட்டு, சரிம்மா நீயே நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இவர் பின்னாலேயே அவங்களுக்கு தெரியாமல் பின்னால் போய் நின்று பார்க்குறாரு. அப்போ தான் அந்த அம்மா காலையில் வேலை ஆரம்பிக்கும் போது எல்லா தொழிலாளர்களையும் கூப்பிட்றாங்க. நேற்றெல்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுருந்தீங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கும் அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக நிறைவாக செய்யுங்க, இன்றைக்கி அந்த பாட்டிலோட எண்ணிக்கையை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நேற்று உடைச்சதை விட நீங்கள் கம்மியாக செய்ய முயற்சி செய்யுங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, சிறப்பாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேலை செய்ய சொல்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு புரியுது, அதாவது இவன் திட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதனால் பாட்டில் உடஞ்சது கம்மியே ஆகலை. அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு முன்னால் குறைகள் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம தான் என்ன சொல்லணும், அந்த குறைகளை அதிகப்படுத்தாமல் அந்த குறைகளை கம்மிப்படுத்துகிற மாதிரி நம்ம தான் பேசணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய 2வது தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். இதுக்கும் காரணம் நான் தானே கரெக்டாக டீல் பண்ணோம். அவங்களுக்கு பாருங்கள், படிப்பறிவே இல்லை, எந்த எஜுகேஷன் இல்லை, அனுபவம் இல்லை, இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட குறைகளை எப்போவுமே சுட்டி காட்டாமல் நீங்களாம் நல்லா வேலை செய்கிறீங்க, சிறப்பாக வேலை செய்வீங்க, நேற்று செய்கிறத விட இன்றைக்கி அருமையாக வேலை செய்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பாட்டில் உடையிறது 500லேருந்து 50க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற ஒரு வேலையில் நம்ம முன்னேற்றம் அடையலை அப்படின்னு சொன்னால் குறைகளை ஃபஸ்ட்டு, மற்றவங்க செய்கிற குறைகளை நோட்டீஸ் பண்ணாதீங்க. நல்லா வேலை செய்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அற்புதமாக வேலை செய்வீங்கன்னு செய்யுங்க. 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம்.